ஒரு ஸ்ரீ மகரவாகினி கங்கா தேவி கோவில் நம்ம காஞ்சி காமகோட்டி புது பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சத்குரு அவர் 73 ஹரித்வாரத்துக்கு வந்த பொழுது இந்த இடத்த வாங்கினார். 78 அழகா கோவிலை ஸ்தாபிதம் பண்ணியாச்சு. ரொம்ப விசேஷமான ஒரு தக்ஷிண பாரதத்தினுடைய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மகரவாகினி கங்கா தேவி அழகா ஒரு கையில் கலசம் வச்சுருக்கா, ஒரு கையில் புஷ்பம் வச்சுருக்கா. அபய வரத ஹஸ்தத்தோட மகரத்து மேலே ஜோரா கங்காதேவி உட்கார்ந்துருக்கா. மகரவாகினி கங்கா தேவியினுடைய அழகான சன்னிதானம் ஹரித்வார் வந்தால் கட்டாயம் பார்க்கணும். நம்ம புது பெரியவா அவ்வளோ அழகாக ஆசையோடு இங்கே ஸ்தாபிதம் பண்ண கங்கா மாதா ரொம்ப தேமேன்னு இருக்கு. நம்ம சவுத் இண்டியன் இதுபடி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இங்கே அழகாக கணபதி, இங்கே அழகாக கோசாலை எல்லாம் இருக்குது. இதோ ஜம்முன்னு கோசாலா. இந்த இடத்துல ஸ்கந்தன் முருகன் இங்கே இருக்கான். இங்கே உள்ள அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா அப்படி தான் இருக்கா கங்கா. இந்த கையில் கலசம், இந்த கையில் புஷ்பம், அபய வரத ஹஸ்தம். ஒரு திருவடியை மடக்கின்னு இருக்கா, ஒரு திருவடியை கீழே வச்சுருக்கா, முதலை மேலே உட்காந்துருக்கா. மகரவாகினி கங்கா தேவி ஹரித்வாரத்தில் ரொம்ப அழகான ஒரு சந்நிதி. இந்த இடத்துல நவக்கிரகம் ஜோரா துர்காதேவி, இந்த இடத்துல கங்காதரேஸ்வரர் அப்படின்னு திருநாமத்தோட சிவபெருமான் கங்காதரேஸ்வரர். அவள்தான் மகரவாகினி கங்கா தேவி. ராதே கிருஷ்ணா. அதுவும் இன்னைக்கு பானு சப்தமி. இந்த பானு சப்தமி அன்னைக்கு இப்படி ஒரு தரிசனம் உங்களுக்கு கோட்டி ஜென்ம சுகிருத்தம். ராதே கிருஷ்ணா.